ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி. அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாகவும் சின்ன வெங்காயம் எடுக்கலாம். நான் பத்தாதனால எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். இது கூடவே தேவைப்படுற பொருள் சோம்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி பொடி, வத்தப்பொடி. 1 கப் தேங்காய் தேவைப்படும். 2 கொத்து கருவேப்பிலை, 7 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நம்ம வதக்கிடலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும், கிளாஸ் மாதிரி மாறுற மாதிரி வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் தேங்காவை, அதனால தான் கட்டி கட்டியாக இருக்குது. அது வறுக்கும்போது சரியாயிடும். பொன்னிறம் ஆற வரைக்கும் தேங்காவையும் சேர்த்துட்டு வறுத்துடலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப வத்தப்பொடி, நான் 2 ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா இதுவும் 2.5 ஸ்பூனே எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வறுத்துடலாம். வறுக்கும்போது எப்போவுமே சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, இல்லைன்னா கருகிடும். இப்போ எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையில் பாதி சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நல்லா வறுத்தாச்சு. 1 நிமிஷம் வரைக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும் குழம்பு, அதுக்காக தான். இதை முதல்ல கூட நீங்களும் சேர்த்தாலும் சேர்க்கலாம், எப்படினாலும் பிரச்சனை இல்லை. சோம்பு போட்டப்புறமும் ஒரு 1/2 நிமிஷம் போல் வறுத்ததும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஆற வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி. அது ஆறிட்டுருக்க டைமில் நம்ம குக்கர் எடுத்து வச்சு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே பொடிச்ச கரம் மசாலா, ரொம்பவே ஃப்ளேவர்டாக இருக்கும். இது இப்படி ஆயிலே போடுறது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி போடுறப்போ நம்ம குழம்பு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஆயிலில் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மீதி வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் இருந்துச்சுல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இதுக்கும் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்கிட்ட இல்லாதனால இது சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான பொருள் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் பொடி அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போது எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நான் கீராமலே 7 சேர்த்துருக்கிறேன். சின்ன சின்ன பச்சை மிளகா தான். உங்களுக்கு ரொம்ப காரமான பச்சை மிளகானா 3லேருந்து 5 போதும். இப்போ அதையும் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டோம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க.
இப்போ அதோட பச்சை வாசனை போனதும் பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 2 கூட சேர்க்கலாம். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறனால ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா மட்டன் 1 கிலோ எடுத்தது அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட கலந்துருங்க. இந்த மட்டன்லேருந்து தண்ணி விடணும். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அப்பப்போ கலந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம மசாலா வறுத்தது ஆறிடுச்சு, நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிடலாம். இப்போ மட்டனும் வதங்கிட்டே இருக்குது. கரெக்டாக 3 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ரெடி ஆயிரும். அந்த டைமில் நம்ம மையாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, நம்ம வறுத்த தேங்காவை நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி மையாக அரைச்சிருங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு தேவைக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்தேன். உங்களுக்கு உங்கள் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கணும்னா அது பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி 1.5 கப்புன்றது. நல்லா கலந்துருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் குழம்புக்கு உப்பே போட போகிறேன். பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பும் நல்லா கரையிற மாதிரி கலந்துட்டு குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடணும். வெயிட் பண்ணலாம், கொதிக்கட்டும். அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடியை போட்டு சிம்மில் வச்சு 20 நிமிஷம் குக் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும், அதனால் டைமிங் தான் கணக்கு. சிம்மில் வச்சு 20 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் வெந்தும் கிடச்சிடும். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல குழம்பு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம விட்ட ஆயிலை விட மட்டனில் இருந்த கொழுப்பெல்லாம் எவ்வளோ ஆயில் விட்டுருக்கு பாருங்கள். இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இது உங்களுக்கு மதியத்துக்கு அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.